ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் இந்த ஆகஸ்ட் மாத வாக்குத்தத்த செய்திக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். இந்த நாளில் கூட கர்த்தராகிய தேவன் மத்தியில் மகிமையான காரியங்களை செய்யும்படி காத்து கொண்டிருக்கிறார். இந்த 7 மாதம் அளவும் அவர் நம்மை அற்புதமாய் நடத்தினார், அதிசயமாய் நடத்தினார். இந்த 8வது மாதத்திலும் கூட அவர் செய்கிற காரியங்கள் அதிசயமான ஒரு காரியங்கள். இந்த 8வது மாதத்துல கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன வாக்குத்தத்தம்? ஏதோ ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன் என்று கர்த்தராகி தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் கூட வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். வசன ஆதாரமாக ஏசாயா 43ஆம் அதிகாரம் 18-19வது வசனம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆகஸ்ட் மாதம் கர்த்தராகிய தேவன் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் புதிய காரியங்களை செய்யும்படி அவர் காத்து கொண்டிருக்கிறார். திஸ் மந்த் ஷுட் பி a month of new beginning. புதிய ஆரம்பத்தை கர்த்தராகிய தேவன் உங்க வாழ்க்கையில உண்டாக்கி கொடுக்கிற தேவனா இருக்கிறார். ஒருவேளை புதிய அற்புதத்திற்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம். என் வாழ்க்கை எப்பொழுதும் போலவே இருந்து கொண்டிருக்கிறதே, கர்த்தர் ஒரு அற்புதத்தை எந்த மாத்திர செய்ய மாட்டாரா, கர்த்தர் புதிய காரியங்களை என்னோட வாழ்க்கையில செய்ய மாட்டாரா என்று சொல்லி நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கான ஒரு நல்ல செய்தி வந்திருக்கிறது. அது என்ன செய்தி? கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்கிறார். புதிய வழிகளை அவர் உண்டாக்குறார். வனாந்திரத்துல வழியை உண்டாக்குற தேவன். வனாந்திரம் என்பது அங்கே வழி எதுவுமே இருக்காது, எங்கே பார்த்தாலும் ஒரே மணலாக தான் இருக்கும். அங்கே வழி எதுவுமே இல்லாத ஒரு இடத்துல ஆவியானவரால் எல்லாம் கூடும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவியானவராலே உங்களுக்காகும் இந்த வனாந்திரமான ஒரு வாழ்க்கை மாறும். இந்த வனாந்திரத்துல ஒரு வழி உண்டாகும். ஒருவேளை எல்லாம் அடைக்கப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிறேன், என் வாழ்க்கையில முன்னேற முடியாதபடி தடைகள் இருக்கிறது என்று சொல்லி எவ்வளவோ முறை இந்த காரியத்தை நான் ட்ரை பண்ணிட்டேன், மனிதர்களை சந்திச்சு விட்டேன், ஒருவேளை நான் ஜெபம் கூட பண்ணி பார்த்துட்டேன், எனக்கு அற்புதம் நடக்க மாட்டேன்னு சொல்லி கலைஞர நிலைமையில இருப்பீர்கள் என்றால் கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், உங்களுக்கு ஒரு அற்புதத்தை நான் செய்வேன், புதிய காரியத்தை செய்வேன். இந்த வனாந்தரமான ஒரு பாதையில வழியை உண்டாக்குவேன், அவாந்திர வெளியில ஆறுகளை உண்டாக்குவேன் என்று சொல்லி கர்த்தராகிய தேவன் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அன்றைக்கு ஆகாரை பார்க்கிறோம். ஆகார் வனாந்திரத்தில் அலைந்து திரிந்தால் தண்ணி இல்லாதபடி தன் குழந்தை மறிக்க போகிறது, இந்த குழந்தையை மறிப்பதை நான் எப்படி பார்ப்பேன் என்று சொல்லி அழுது திரிந்த போது கர்த்தராகிய தேவன் ஆகாருடைய கண்களை திறந்தார், நீரூற்றை காட்டினார். அந்த நீரூற்றில் அவள் அந்த குழந்தைக்கு தண்ணி எடுத்து குழந்தையை காப்பாற்றின. இதை பார்க்கிறோம். கர்த்தராகிய தேவன் அவளுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். என்ன வாக்குத்தத்தம்? உன் மகனை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லி. ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை நம்ம அழிந்து திரிந்து இந்த வாழ்க்கையில ஒரு வனாந்தரமான ஒரு வாழ்க்கையில கர்த்தராகிய தேவன் இந்த மாதத்துல உங்களுக்காக ஒரு புதிய நீரூற்றை அவர் உண்டாக்குற தேவனா இருக்கிறார். புதிய வழிகளை திறக்கிற தேவனா இருக்கிறார். புதிய காரியங்களை திறக்கிற தேவனா இருக்கிறார். அன்றைக்கு ஆகார் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது அந்த வனாந்தரமானத்துல யாரும் கேட்கறதுக்கு, அவங்க சத்தத்தை கேட்டு தண்ணி கொடுக்கறதுக்குலாம் யாருமே இருக்காது. கேட்டா கர்த்தர் கேட்கணும் அவங்க சத்தத்தை. கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தராகிய தேவன் அவளுக்கு ஒரு வழியை திறந்தார். நீரூற்றை காண்பித்தது போல உங்களுக்கான ஒரு நீரூற்று, ஒரு சந்தோஷத்தின் நீரூற்று, ஒரு செழிப்பி நீரூற்று இந்த மாதத்துல கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு திறக்கிறார். உங்களுடைய பிசினஸுக்கான ஒரு நீரூற்று, உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கான ஒரு நீரூற்று கர்த்தராகிய தேவன் திறக்கிறார். உங்களுடைய வேலையில புதிய காரியங்களை செய்கிறார், ப்ரமோஷனை கொடுக்கிறார், புதிய வேலைகளை கொடுக்கிறார், புதிய பிசினஸை கொடுக்கிறார், புதிய காரியங்களை உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்ய காத்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை நீங்க உங்களுடைய வாழ்க்கை ஒரு உடைந்து போன ஒரு நிலைமையில இருக்கலாம். என் வாழ்க்கை இன்றைக்கு உடைந்து போன ஒரு நிலைமையில இருக்கிறது, இந்த நிலைமையில இருந்து கர்த்தர் எனக்கு ஒரு புதிய ஒரு வாழ்க்கையை கட்டளையிடுவாரா என்று சொல்லி நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு ஒரு புதிய ஒரு வாழ்க்கையை கட்டளையிடுவேன், ஒரு புதிய ஒரு ஆரம்பத்தை உன் வாழ்க்கையில நான் உண்டு பண்ணுவேன் என்று கர்த்தராகிய தேவன் இந்த வேளையில உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அன்றைக்கு ரூத்தை பார்க்கிறோம். ரூத்துடைய வாழ்க்கையில ஒரு நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை. ரூத்து தன் கணவனை இழந்து தவித்து மாமியாரும் மருமகள் ரூத்துமாக அவர்கள் திரும்பமாக கூட பெத்லேமுக்கு திரும்பி வர்றதை நம்ம பார்க்கிறோம். கர்த்தராகிய தேவன் நம்பிக்கையற்ற நிலைமையில இருந்த ஒரு ரூத்துக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்தார். போவாஸ் என்ற ஒரு புதிய ஒரு வாழ்க்கையை கொடுத்தார். அவர் ஒரு ஆஸ்தி நிறைந்தவராய் இருந்தார். ரூத்து செய்த காரியம் என்ன? ரூத்து செய்த காரியம் கர்த்தரை நம்பினார். நகோமி பின்பற்றின தேவத்தை நானும் பின்பற்றுவேன், நகோமி பின்பற்றின தேவனே என்னுடைய தேவன் என்று சொல்லி
தன் மாமியாரை பராமரிக்கும்படியாக அவர் தீர்மானம் எடுத்தார். கர்த்தரை பின்பற்றும்படியாக அவள் தீர்மானம் எடுத்தாள். கர்த்தராகிய தேவன் அந்த தீர்மானத்தை கனம் பண்ணி அவளுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கட்டளையிட்டார். ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த உடைந்து போன அந்த நிலைமையிலையும், இந்த உடைந்து போன ஒரு வாழ்க்கையிலையும் கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கர்த்தர் கட்டளையிடுகிறார். நீங்கள் கர்த்தரை உறுதியாய் பின்பற்ற நீங்கள் தீர்மானிக்கும் பொழுது அவர் உங்களுக்கு புதிய ஒரு வாழ்க்கையை கட்டளையிடுகிறார். ஏசாயா 43:18 வசனத்தில் வாசிக்கிறோம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம். இதுவரை உங்க வாழ்க்கையில கடந்து வந்த கசப்பான அனுபவங்கள், மக்கள் உங்களை வேதனைப்படுத்திருக்கலாம், சொந்த குடும்பத்தினரால மனதளவுல உடலளவுல உங்களுக்கு காயங்கள் இருந்திருக்கலாம். இதை என்னால் நான் மறக்க முடியாம கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேனே என்று சொல்லி நீங்க கூட தடுமாறி கொண்டிருக்கலாம். ஒருவேளை என்னால் இவர்களை மன்னிக்க முடியலை என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை கதறி கொண்டிருப்பீர்கள். கர்த்தருடைய ஆவியானவர் அந்த மன்னிக்கும்படியான ஒரு இருதயத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியோட வல்லமை இந்த வேளையில உங்கள் மேல ஊற்றப்படுகிறது. ரோமர் 5:5 படி பரிசுத்த ஆவியினால தேவ அன்பு உங்கள் இருதயங்களில் ஊற்றப்படுகிறது. அந்த தேவ அன்பினால உங்களை கஷ்டப்படுத்தினவங்களை நீங்க மன்னிக்க முடியும். ஒருவேளை உங்க பழைய வாழ்க்கையில உங்களை கஷ்டப்படுத்தின நபர்களை நீங்க மன்னிக்க முடியும். உங்க கணவனை நீங்கள் மன்னிக்க முடியும். உங்கள் மனைவியை, உங்க பிள்ளைகளை, உங்கள் உறவுகளை நீங்கள் மன்னிக்க முடியும். மன்னிக்கிறது மாத்திரமல்ல, அந்த அவர்கள் ஏற்படுத்தின துன்பங்கள், அவர்கள் ஏற்படுத்தின மனக்காயங்கள், விடுதலை காயங்கள் எல்லாவற்றையும் மறக்கும்படியாக அவர் செய்கிறார். உங்களுக்கு ஒரு புதிய ஆவி கொடுக்கிறார். அவர் உங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். ஆனா நீங்க உங்களுடைய காரியங்களை, இசப்பா என்னால இவர்களை மன்னிக்க முடியல, இவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தைய வாழ்க்கையில உண்டாக்கிட்டாங்க, இவ்வளவு பெரிய ஒரு அவமானத்தைய வாழ்க்கையில உண்டாக்கிட்டாங்கன்னு சொல்லி நீங்க உண்மையாய் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து, எனக்கு இவர்களை மன்னிக்க கிருபை தாரும் ஆண்டவரே. இந்த சம்பவங்களை எல்லாம் மன்னிக்க, இந்த சம்பவங்களை எல்லாம் மறப்பதற்கும், என்னை வேதனை உண்டாக்கின இந்த மனிதர்களை மன்னிப்பதற்கும், இந்த காரியங்களை மறப்பதற்கும் எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே நீங்க கேட்கும் பொழுது அவர் நிச்சயமாவே உங்களுக்கு கிருபை கொடுக்கிறார். ஏனென்றால் அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து மறக்கிற தேவன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன் என்று சொல்லி உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய ஆவியினுடைய வல்லமை உங்கள் மேல் இறங்குகிறது. யாரையெல்லாம் நீங்க மன்னிக்க முடியாமல் இன்றைக்கு ஒரு வேலை கஷ்டத்தோடு கூட இருப்பீர்களோ, இந்த கசப்பான அனுபவங்கள், தோல்வியான அனுபவங்கள், கஷ்டங்களை நினைத்து நினைத்து நீங்கள் அழுது கொண்டிருப்பீர்கள் என்றால் கர்த்தராகிய தேவன் அந்த எல்லா காரியங்களையும் உங்கள் இதயத்திலிருந்து அகற்றி போட்டு ஒரு புதிய பார்வையை நீங்கள் கொடுக்கிறார், ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்கிறார், புதிய சந்தோஷத்தை கொடுக்கிறார், புதிய ஆவியை கொடுக்கிறார். இந்த மாதத்துல கர்த்தராகிய தேவன் செய்யக்கூடிய ஒரு புதிய காரியங்கள் என்ன, புதிய ஆவியை கொடுப்பேன் என்று சொல்லி எசேக்கியேல் 36:26 வசனத்துல வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அந்த ஆவி வரும் பொழுது என்ன பண்ணுவீர்கள்? நீங்கள் மன்னிக்க முடியாதவர்களை மன்னிப்பீர்கள். நீங்க யாரெல்லாம் நேசிக்க முடியல அவங்களை நேசிப்பீங்க. ஒருவேளை குடும்பத்தில் இருக்கிற நபர்கள்ட்ட கூட பல வருடங்களாக கூட கசப்போடு கூட இருக்கலாம். அந்த கசப்பில் ஆவியானவர் மாற்றுகிறார். உங்களுடைய கசப்பான ஒரு வாழ்க்கையை மாற்றி ஒரு புதிய வாழ்க்கைய, ஒரு புதிய ஆரம்பத்தை அவர் செய்கிறார். நம்முடைய தேவாதேவன் புதிய ஆவியை உங்களுக்குள்ள கட்டளையிடுகிறார். புதிய ஆவியை உங்க குடும்பத்தாருக்கு கொடுக்கிறார். மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன் அந்த ஆவியை ஊற்றுகிறார். அந்த ஆவியை ஊற்றும் பொழுது என்னவாகும்? அந்த ஆவியை ஊற்றும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெருக்கம் உண்டாகும், ஒரு செழிப்பு உண்டாகும், ஆசீர்வாதம் உண்டாகும். உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படி இருக்கும். அப்பொழுது வனாந்திரம் வயல்வெளியாகும். ஆமேன். வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாகும் என்று வசனம் சொல்லுகிறது. ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவியானுடைய வல்லமை உங்கள் வேலையில இறங்கி வருகிறது. கர்த்தர் தம்முடைய வல்லமையினால உங்களை நிரப்புகிறார். உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற வறட்சி இந்த மாதத்துல மாறப்போகிறது. உங்க வாழ்க்கையில காணப்படுகிற வறுமைகள், கஷ்டம், பஞ்சம் எல்லாம் மாறப்போகிறது. உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் நீங்க பெருக முடியாதபடி, ஒருவேளை உங்களுக்கு குழந்தை இல்லாம இருக்கலாம். கர்த்தராகிய தேவன் இந்த மாதத்துல வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். புதிய காரியத்தை செய்கிறேன், உனக்கு ஒரு குழந்தை கொடுக்கிறேன், உன்னை ஆசீர்வதிக்கிற ஒரு சந்ததியை பெருக பண்ணுகிறேன் என்று ஆண்டவரை கர்த்தர் இந்த வேளையில் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் புதிய காரியங்களை ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு செய்கிற தேவன், ஒவ்வொரு நிமிடமும் கூட நமக்கு செய்கிற தேவனா இருக்கிறார். அந்த அன்பின் தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். புதிய காரியங்களை அவர் செய்கிறார், புதிய ஆவியை கொடுக்கிறார். அந்த ஆவியை அவர் கொடுக்கும் பொழுது அவர் கட்டளையின்படி நான் நடப்போம். எசேக்கியேல் 36:26 நம்ம வாசிக்கிறோம். என் ஆவியை உங்களுக்குள்ள வைக்கும் பொழுது நீங்க கட்டளையின்படி நடப்பீர்கள், அந்த கல்லான இதயத்தை உடைப்பேன்னு கர்த்தராகிய தேவன் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நவமான இதயத்தை கொடுக்கிறார். ஒருவேளை நீங்க இந்த மாதத்துல நீங்க ஜெபித்து, இந்த மாதத்துலயாவது என்னுடைய கணவன் அல்லது மனைவி, பிள்ளைகள், உறவுகள், நண்பர்கள் ரட்சிக்கப்படுவார்களா? பல மாதங்களாக, பல வருடங்களாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். நீங்கள்
கதறி கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தராகிய தேவன் சொல்கிறார்கள், நிச்சயமாவே இந்த மாதத்துல நான் ரட்சிப்பேன். அவர்களுக்கு ஒரு புதிய ஆவியை கொடுக்கிறேன். அவர்கள் ஒரு புதிய மனிதனாக மாற்றுகிறேன். புதிய காரியங்களை அவங்க வாழ்க்கையில செய்யறேன். அந்த கல்லாணி இருதயம் மாறுமா? இந்த மனிதன் மாறுவாரா? இந்த மனுஷி மாறுவாங்களான்னு சொல்லிட்டு நீங்க ஒருவேளை நினைத்து கொண்டிருக்கலாம். யார் மாறினாலும் இவங்க மாற மாட்டாங்க அப்படின்னு கூட நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், அந்த கல்லாணி இதயத்தை எடுத்து போட்டு அவங்க இருதயத்தை ஒரு அன்பு நிறைந்த ஒரு இருதயமாய் மாற்றுகிறார். ஒருவேளை உங்க ஹஸ்பண்ட் இதுவரை உங்கள்கிட்ட சந்தோஷமா பேசாம கூட இருக்கலாம். கல்யாணம் முடிச்சதுல இருந்து கூட உங்கள்கிட்ட சந்தோஷமா பேசாதபடி எதுக்கிடாவில கல்யாணம் பண்ணிட்டு இருக்கலாம். ஒருவேளை அந்த மாதிரி இருக்கிற உங்களுக்கு கூட ஆண்டவரை கர்த்தர் உங்க கணவன் உங்களை நேசிக்க போறாரு. மனைவி ஒரு இதே மாதிரி சுச்சுவேஷன் மனைவி உங்களை நேசிக்க போறாங்க. ஏன்னா அவர் புதிய ஆவியை உங்கள் பிள்ளைகளுக்கு கட்டளையிடுகிறார். கணவனுக்கு மனைவிக்கு கட்டளையிடுகிறார். புதிய ஆவியை கட்டளையிட்டு புதிய இருதயத்தை கொடுக்கிறார். ஒரு புதிய ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறார். இதுவரை நீங்க கஷ்டப்பட்டு மனம் செலுத்து வாழ்ந்தது போதும். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய தேவன் புதிய ஆரம்பங்களை உண்டாக்குறார். உங்க வாழ்க்கையில சந்தோஷத்தை உண்டாக்குறார். புதிய சந்தோஷத்தை கொடுக்கிறார். சமாதானத்தை கொடுக்கிறார். கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்கிற வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடும் பொழுது நிச்சயமாவே அவர் உங்களுக்கு புதிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்து வழிநடத்துகிற தேவனாய் கூட இருக்கிறார். எஸ்ஐயா 62 வாசிக்கிறோம், புது நாமத்தால நீ அழைக்கப்படுவாய் என்று சொல்லி கர்த்தராகிய தேவன் வாக்குத்தத்தம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகம் உங்களை ஒருவேளை புறக்கணிச்சிருக்கலாம். இவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது, ஒண்ணுக்குள்ள ஆய்க்கல, இவங்களால எங்கிட்ட இவங்கெல்லாம் உருப்பட போறாங்கன்னு கூட நினைச்சிருந்திருக்கலாம். ஒருவேளை அப்படி நீங்க ஒருவேளை புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலைமையில இருப்பீங்கன்னா, இவங்கெல்லாம் நம்ம சொல்லுவோம், இவங்கெல்லாம் மாடு மேய்க்கதான் லாய்க்கு. ஒருவேளை தாவீது கூட அப்படிப்பட்ட ஒரு பாதையினோட போனதை பாக்குறோம். தாவீதுக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த ஆடு மேய்க்கிறது. அவங்க குடும்பத்தினால அவங்க தகப்பனால ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலைமையில இருந்தார். இவெல்லாம் ஆடு மேய்க்கதான் லாய்க்கு, வேற ஒண்ணுக்கும் லாய்க்கலன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா கர்த்தராகிய தேவன் அந்த நாமத்தை, அந்த பேரை உடைத்து அவரை ராஜாவா, தாவீது ராஜா என்று சொல்லும்படியாக அவரை அரியணையில் ஏற்றின தேவன். ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற தாவீதை அரியணையில் ஏற்ற அழகு பார்த்த தேவன் இந்த மாத்திர உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய பெயர்களை மாற்றுகிறார். உங்களால எதுவுமே பண்ண முடியாதுன்னு உலகம் உங்களை ஒதுக்கி வச்சிருக்கலாம். உலகத்தால ஒதுக்கப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கலாம். நீ தகுதி இல்லாதவன், ஒருவேளை நீ குழந்தை பெற தகுதி இல்லாதவன், இந்த வேலை செய்ய தகுதி இல்லாதவன், குடும்ப வாழ்க்கை நடத்த தகுதி இல்லாதவன் என்று சொல்லி உங்களை ஒதுக்கி வைத்திருப்பார்கள் என்றால் கர்த்தராகிய தேவன் உங்களை தகுதிப்படுத்துகிறார். அவர் உங்களுக்கு புதிய பெயர்களை கொடுக்கிறார். கர்த்தருடைய நாமம் சொல்லும் புதிய நாமத்தினால நீங்கள் அழைக்கப்பட போகிறீர்கள். கர்த்தருடைய நாமம், கர்த்தருடைய வாய் சொல்லும் புதிய நாமத்தினால நீங்கள் அழைக்கப்பட போகிறீர்கள். ஜாதிகள் உங்கள் நீதியை மகிமையை பார்க்க போகிறார்கள். நீங்க கர்த்தருடைய கையில அலங்காரமான கிரீடமும் அவருடைய கரத்துல ராஜமுடியுமா இருக்க போகிறீர்கள். நீங்க கைவிடப்பட்டவர்கள் என்று இனிமே அழைக்கப்பட மாட்டீர்கள். உங்கள் தேசம் வாழ்க்கைப்படும் என்று சொல்லி கர்த்தராகிய தேவன் இந்த வேளையில் உங்களுக்கு புதிய நாமத்தை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். நம்ம சங்கீதம் 40 வாசிக்கிறோம். கர்த்தர் புது பாட்டை உங்க வாயில கொடுக்கிற தேவனா இருக்கிறார். உளையான சேற்றிலிருந்து உங்களை தூக்கி எடுக்கிறார். இந்த மாதத்துல அவர் புதிய பாட்டை உங்க வாயில கொடுக்கிறார். இதுவேளை நீங்க சோகமான பாடல்களே கூட நீங்க பாடிக்கொண்டிருக்கலாம். பல வருடங்களாக நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், என் நிலைமை மாறுமா என்று சொல்லி ஒருவேளை நீங்க புலம்பிக் கொண்டிருக்கலாம். புலம்பலின் பாடல் பாடிக்கொண்டிருக்கலாம், சோக பாடல்களை பாடிக்கொண்டிருக்கலாம், அழுகையின் பாடல்களை பாடிக்கொண்டிருப்பீர்கள். நான் இந்த மாதத்துல இந்த ஆகஸ்ட் மாதத்துல கர்த்தராகிய தேவன் உங்களை புது பாடல்களை பாடும்படியாக அவர் உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுகிறார். அந்த உளையான சேற்றிலிருந்து அவர் உங்களை தூக்கி எடுக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களை பாவம் என்ற சேற்றிலிருந்து, விட முடியாத பாவங்களிலிருந்து உங்களை தூக்கி எடுக்கிறார். சாபங்களிலிருந்து தூக்கி எடுக்கிறார். வறுமை கஷ்டத்திலிருந்து, பண பிரச்சனையிலிருந்து தூக்கி எடுக்கிறார். உங்களை துரத்தி கொண்டிருக்கிற பிரச்சனைகள், துன்பங்களிலிருந்து தூக்கி எடுத்து தேவனை நீங்கள் துதிக்க போகிறீர்கள். ஒருவேளை ஜபத்துல நீங்க இதுவரை அழுதுகிட்டே இருக்கலாம், எப்ப பார்த்தாலும் அழுகுதானா என்று சொல்லி நீங்களே அழுது நான் என்னத்தை கண்டேன் கூட நீங்க ஒருவேளை புலம்பி கொண்டிருக்கிறேன். கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், நீங்கள் அழுகையின் பாடலை பாட மாட்டீர்கள், தேவனை துதிக்கிற புதிய பாடல்களை பாட போகிறீர்கள். கர்த்தருக்கு நன்மை செய்தபடியா நான் கர்த்தரை பாடுவேன் என்று நீங்கள் பாட போகிறீர்கள். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு புதிய காரியங்களை செய்கிறார். உடைந்து போட உங்கள் வாழ்க்கையை கட்டுகிறார். புதிய ஒரு வாழ்க்கையை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். புதிய ஆவியை உங்களுக்கு கொடுக்கிறார். ஒரு புதிய இருதயத்தை அவர் கொடுக்கிறதை விட இருக்கிறார். கல்லான உள்ளங்களை உடைத்து போட்டு சதையில் இறைத்தை கொடுக்கிறார். புதிய நாமம். இதுவரை உங்களை பார்த்து தப்பா பேசுறவங்க எல்லாம்
கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்லும்படியாக அவர் புதிய நாமத்தை உங்களுக்கு கொடுக்கிற தேவனா இருக்கிறார். புதிய பாடலை உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். நிச்சயமாவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்க அருமையான சாட்சிகளை நீங்கள் உங்களுக்கு கூட பகிர்ந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். கர்த்ததாமே இந்த கேட்ட வசனத்தின்படி உங்கள் ஒவ்வொருவரையும் கூட ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். இசப்பா, அந்த வேலையில உங்களுடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கூட புதிய காரியங்களை செய்ய இசப்பா. என்னென்ன அற்புதத்துக்காக இவங்க காத்து கொண்டிருக்கிறார்களோ அந்த அற்புதங்கள் நடக்கட்டும் அப்பா. ஒவ்வொருவருக்கும் புதிய ஆவியை கொடுக்கிறதற்காக, புதிய இருதயத்தை கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். மனாந்தரமான வாழ்க்கையை மாற்றுகிறதற்கு கை கொடு ஸ்தோத்திரம் சுவாமி. புதிய நாமத்தை கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். புதிய பாட்டை கொடுக்கிறதற்கு கை கொடு ஸ்தோத்திரம். உங்க பாதத்துல அர்ப்பணிக்கிறோம். அந்த மாதத்துல அவங்க சமாதானமாய் சந்தோஷமாய் வாழ்ந்து துதிக்கும்படி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே ஒருவரையும் ஆசீர்வதிப்பார். Have a blessed month of August.